இருக்குங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய். கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு போட்டு ஒரு பெரிய சைஸ் மாங்காவை க்யூபாக கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாங்காய் துண்டுகளை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா மாங்காய் வதங்கணும். அப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு சேர்த்துட்டு இந்த வதக்கிட்டு கொஞ்சம் அது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு மாங்காயை வேக வச்சிடலாம். மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாங்காய் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மாங்காய் பச்சடிக்கு தேவையான வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். மாங்காய் மூடி வேகட்டும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெல்லத்தை எடுத்துக்கோங்க. இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை ஒரு கொதி வர்ற வரைக்கும் பாகு எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மாங்காய் வெந்தாச்சு. மாங்காய் வெந்து முடிஞ்சதும் அந்த வெள்ளைப்பாகை இந்த மாங்காயில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா வெள்ளைப்பாகை மாங்காயில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடுறோம். கிளறி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வரணும். இந்த மாங்காய், இந்த காரம், இந்த வெல்லத்தோட இனிப்பு, இந்த 3 சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு இது கொதிக்கணும். மாங்காயை ஏன் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போடுறோம்னா, சின்னதாக போடும்போது இவ்வளவு நேரம் கொதிக்க விட்டால் மாங்காயெல்லாம் கரைஞ்சிரும். கரைஞ்சி அது பேஸ்ட் மாதிரி கிரேவி மாதிரி ஆயிரும். அது ஒரு இதாக டேஸ்ட்டாக இருக்கும். இது மாங்காய் பெரிய துண்டுகளாக போட்டால் நம்ம இந்த பச்சடியை சாப்பிடும்போது இந்த மாங்காய் தனியாக வாயில் கடிபடும் போது அதோட ருசியே வேறு மாதிரி இருக்கும். இப்போ கொதித்து வந்துருச்சு. நல்லா கொதித்து நல்லா கலர் அப்படியே நல்லா ப்ரௌனிஷாக கெட்டியாகி வந்தாச்சு. நம்ம இந்த பதத்தில் இனி நம்ம இறக்கிடலாம். நல்லா கொதித்து கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த பதம் வந்துச்சா, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம ஒரு பவுல் எடுத்து சர்வ் பண்ணலாம்.